And undocking confirmed. Freedom is free of its moorings. Sonny Williams and Butch Wilmore begin their belated trip home. Separation confirmed. Undocking occurring right on time at 12:05 a.m. Central Time, 1:05 a.m. Eastern Time. Motion, good stability on Dragon as it backs away. Freedom, SpaceX on the big loop, depart burn 0 nominal. Good opening rate reported by the visiting vehicle officer. நேர்களே, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தை, அறிவியல் துறையின் உச்சத்தை, விண்வெளித்துறை செய்யக்கூடிய சாதனையை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 9 மாதங்களாக விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கிக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோருடன் மேலும் 2 ஆஸ்ட்ரோனட்டுகள், அதாவது விண்வெளி வீரர்கள், மொத்தம் 4 பேர் தற்பொழுது வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்து அந்த க்ரூ 9 என சொல்லக்கூடிய அந்த குழுவானது, 4 பேர் கொண்ட குழுவானது தற்பொழுது பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அவர்களின் விண்கலமானது சற்று நேரத்திற்கு முன், இன்னும் சரியாக சொல்ல போனால் 10:35 மணிக்கு அந்த விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து அன்டாக் செய்யப்பட்டு பிரிந்து செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அகண்ட விண்வெளியில் அந்த விண்கலமானது தனியே பிரிந்து செல்லக்கூடிய அறிவியலின் உச்சமாக கருதக்கூடிய இந்த காட்சியை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். சற்று நிமிடத்திற்கு முன்னாடி தான் இது அன்டாக் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சர்வதேச விண்வெளி மையத்துல சிக்கி இருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் தற்போது பூமியை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். விண்வெளி வீரர்கள் இந்த பூமியை நோக்கி பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாசா மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்துல 9 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்துல சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் சிக்கியிருந்த ஒரு சூழல்ல எலான் மஸ்க் உடைய க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு அது டாக்கிங் செய்யப்பட்டு மாற்று வீரர்கள் 4 விண்வெளிக்குள்ளே இறங்கியிருந்தார்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து தற்போது வில்லியம்ஸ் உட்பட 4 வீரர்களுமே அந்த மாற்று வீரர்கள் வந்த பிறகாக தற்போது பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே பார்க்க முடிகிறது. இந்திய நேரப்படி காலை சரியாக 10:35 மணி அளவுல விண்கலமானது அன்டாக் செய்யப்பட்டது. அன்டாக் செய்யப்பட்டவுடன் தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இந்த விண்கலமானது பிரிந்து பூமியை சுழல தொடங்கி இருக்கிறது. சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்துல சுழல தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விண்கலத்துடைய உயரத்தை படிப்படியாக குறைப்பதற்கும் பூமியுடைய ஈர்ப்பு விசைக்குள் கொண்டு வருவதற்காக ஏற்பாடுகளை நாசா முதற்கட்டமாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கி பூமியுடைய ஈர்ப்பு விசைக்குள் வரக்கூடிய அந்த விண்கலத்தை டிஆர்பிட் பர்ன் என்று சொல்லக்கூடிய வேகத்தை குறைத்து பூமிக்குள் அருகில் கொண்டு வரக்கூடிய 2வது கட்ட பணிகள் என்பது நாளைய தினம் நாசா தரப்புல மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த பணிகள் நாளை காலை சரியாக இந்திய நேரப்படி அதிகாலை 2:15 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாதுகாப்பான தரையிறக்கத்திற்கு விண்கலத்துடைய வேகத்தை குறைக்க பாராசூட் உதவியுடன் விண்கலத்துடைய வேகம் குறைக்கக்கூடிய பணிகள் என்பது 3வது கட்டமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இறுதியாக சாஃப்ட் லேண்டிங் நடைபெற வீரர்கள் 4 பூமிக்கு மிக அருகாமையில கடல் மட்டத்துல ஸ்பிளாஷ் டவுன் என்னும் முறையில பாராசூட் உதவியுடன் தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகள் நாளை அதிகாலை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக புளோரிடா மாகாணத்துல தரைக்காற்று வேகம், பசிபிக் பெருங்கடலுடைய பரப்பின் நிலை உள்ளிட்ட வானிலை தொடர்புகள் தொடர்ச்சியாக நாசாவின் தரப்புல கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 நிலையும் முறையாக நடக்கக்கூடிய பட்சத்துல இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 3:27 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் உட்பட வீரர்கள் 4
இன்னும் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகாக பூமி திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை பார்த்தோம் என்றால் சுமார் 280 நாட்களுக்கு பிறகாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்வெளி பயணத்திற்கு விடை கொடுத்து டிராகன் விண்கலத்துல மாறியிருந்த ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. மாறியிருந்த வீரர்கள் 4 தற்போது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலத்தை பிரித்து அன்டாக் செய்யப்பட்டு தற்போது பூமியை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாசா தற்போது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நேயர்களை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துடைய கிளையிலிருந்து பிரிந்து இந்த டிராகன் விண்கலம் க்ரூ 9 குழுவுடன் பிரிந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் என்ற இரட்டை செயற்கைக்கோள் விண்ணில் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் பிரிவது இணைவது என்ற ஆய்வு பணியை மேற்கொண்டதாலே தற்பொழுது இந்தியர்களுக்கும் இந்த டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் குறித்தான புரிதல் சற்று இருக்கிறது. அதனை தற்பொழுது அடுத்த கட்ட அளவில் பிரயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் விண்வெளித்துறையின் ஒரு சாதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக அன்டாக்கிங் செய்யப்பட்டு விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிரிந்து அந்த விண்கலமானது டிராகன் விண்கலமானது பூமியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.